அண்ணா 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 எங்கண்ணா? மதுரை வயல விட்டுறோம். மதுரை வயல வாங்க. பேர் என்னண்ணா? சதீஷ்ண்ணா. சதீஷ். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேண்ணா. லோக்கலா வெளியூராண்ணா? லோக்கல் தாண்ணா, பக்கத்துல இங்கதான் திருவேற்காடு. இங்கதாண்ணா? இங்கதான். என்ன வேலை போறீங்க? ஏன்னா ஒரு வேலை, அர்ஜென்ட் வேலை, அதை போய் முடிக்கணும். சரி, அதனால தான் லிஃப்ட் கேட்டேன். சரி பண்ணீங்க, அப்படியே அவங்க கூட போயிடலாம். இப்ப இது வந்து என்னன்னா ஒரு உதவி மாதிரி தானே? ஆமாண்ணா. ஏதோ ஒரு அவசரத்துக்கு போறீங்க. ஆமாண்ணா. இப்ப பஸ் ஒரு மினி பஸ் இருந்தாலும் வந்து வண்டியில வரீங்க. ஆமா ஆமா. இப்ப நான் வந்து உங்களுக்கு உதவி பண்ணிருக்கேன், அப்படித்தானே? ஆமாண்ணா. இப்ப அதே மாதிரி எனக்கு ஒரு உதவி இப்ப நான் உங்கள்ட்ட கேக்குறேன், நீங்க பண்ணுவீங்களா? ஓகே சொல்லுங்க, நான் பண்ணிடலாம். பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு நீங்க சொன்ன பிறகு பண்ண மாட்டேன்னு சொல்லக்கூடாது. இல்ல, ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் பண்ணலாமா இல்லன்னு சொல்றீங்க. ஆமாண்ணா, நீங்க சொல்றத பண்ணுவீங்கன்னு நம்பிக்கை இருக்கு எனக்கு. இல்லண்ணா, நீங்க சொல்றத பொறுத்து தான் நான் உதவி. அதான் நீங்க பண்ணுவீங்கன்னு நான் லிஃப்ட் கேட்டேன். இப்ப என்ன யாரா லிஃப்ட் கேட்டேன், நான் வண்டி எடுத்துன்னு போய் யாரா லிஃப்ட் கேட்டா கூட எடுத்து போய் விட்டுருவேன். அதுக்கு நம்ம எதனா ஒரு ஹெல்ப் பண்ணலாம். அதான் நீங்க பண்ணுவீங்கன்னு நம்பிக்கை இருக்கு, நான் சொல்றேன். சரி ஓகே சொல்லுங்க. நான் வந்து சரக்கு அடிக்க மாட்டேன். ஓகே. எனக்கு அந்த பழக்கம் இல்ல. ஓகே. நேத்து வந்து நைட்டு ஃப்ரெண்டோட பர்த்டே. ஓகே. நேத்து பர்த்டே, நைட்டு ஒரு பார்ட்டி வச்சான். ஓகே. என்னை கூட்டு இருந்தாங்க, நானும் போயிருந்தேன். எல்லாம் கூட இருக்கிறவங்க ஃபுல்லா சரக்கு அடிக்கிறான். ஓகே. என்னையும் வந்து கம்பல் பண்றாங்க. ஓகே. குடி அப்படின்ட்டு. நான் இல்ல வேணா குடிக்க மட்டும் சொன்னேன். ஓகே. குடிச்சதான் விடுவோம் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லி நானும் குடிச்சிட்டேன். ஓகே. குடிச்சிட்டு எல்லாம் ரெண்டு ரெண்டா தெரியுது எனக்கு. ஃபர்ஸ்ட் டைம் குடிக்கிறேன்னா அப்படியே தலைலாம் ஒரு மாதிரி சுத்துது, யாரா இருக்குது, என்ன பண்றேன்னு தெரியல. சரி, இவனை கூட இருந்தா எங்கேயா கூட்டு போய் ஏதாவது பண்ணிட்டு வரணும், அதிகமா குடிக்க வச்சுருவானோ, அதனால கிளம்பிடலாம் வீட்டுக்கு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டான். வீட்டுக்கு போயிட்டே இருந்தேன். என்ன ஸ்பீட்ல போறேன்னு தெரியல, அந்த நிதானமா இல்ல. இங்க போலீஸ் தரங்க, இங்க புடிச்சு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வேக வேகமா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போறேன் வண்டியில. வேகமா போயிட்டு இருக்கும்போது சிக்னல் போட்டாங்க. ஆனா சிக்னல் நான் கவனிக்காம கிராஸ் பண்ண பாருங்க. ஒரு ஆள் உள்ள வந்துட்டான் டப்புன்னு. அந்த வேற அடிச்சுட்டான். எனக்குன்னா வந்து என்ன சொல்றது, அந்த போதையில இருந்தாலுமே அந்த போதையே தெளிஞ்சிருச்சு எனக்கு. என்னோட ஆளை ஏத்திட்டுமே சொல்லி இறங்கி கூடி போய் பார்த்தா அப்படியே இழுத்துட்டு படுத்துருக்காரு. ரத்தம் மண்டல இருந்து சொட்டுது. உடனே என்ன பண்ணா, யாரும் பார்க்காத மாதிரி கூட்டம் சேர்ந்துரும்ல, டப்பு டப்புன்னு என்ன பண்ண, வண்டியில தூக்கி போட்டு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி சொன்னா, ட்ரீட்மெண்ட் பாருங்க, இந்த மாதிரி ரோட்ல இருந்து அடிபட்டு இருந்தாரு இவரு, ஏதாவது பிரச்சனை கால் பண்ணு சொல்லி நம்பர் கொடுத்துட்டு வந்துட்டான். சரி, ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிடும், நம்ம ஏதாவது காசு கீசு கட்டிட்டு நம்ம விட்டுலாம், சாரி கேட்டு மண்ணி போயிட்டு நினைச்சிட்டு நான். ஆனா இப்ப ஹாஸ்பிட்டல்ல எனக்கு போன் பண்ணி சொல்றாங்க அவரு இறந்துட்டாரு அப்படின்னு. எனக்கு இப்ப என்னன்னா ஹார்ட் பீட்லாம் அதிகமா அடிக்குது, டப் டப்னு. இறந்துட்டாரு. இப்ப வந்து அவ யாரு என்னன்னு விசாரிக்க ஆரம்பிச்சாங்கன்னா, இப்ப என் நம்பர் கொடுத்துருப்பாங்க, இவர் தான் ஒன்னு அட்மிட் பண்ணாருன்னு கேட்பாங்க. என்ன போலீஸ்காரங்க குடிச்சிருவாங்க, ஆக்சிடென்ட் கேஸ், கொலை கேஸ். இப்ப இதுல இருந்து நான் தப்பிக்கணும்னா ஒரே வழிதான் இருக்கு. சொல்லுங்க. இப்ப நீங்க என் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. வந்துட்டு அவர் வந்து எங்க அண்ணா தான் அவரு. உங்களுக்கு வந்து அவர் அண்ணன், அவர் வந்து ஒரு 40 வயசு இருக்கும். அவர் வந்து எங்க அண்ணா அவரு அப்படின்னு சொல்லி நீங்க வந்து கையெழுத்து போட்டு அந்த பாடி மட்டும் வாங்கிடுங்க. அது எப்ப நான் போட முடியும்? நான் இப்ப எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? இல்லன்னா இப்ப எனக்கு பிரச்சனை வர கூட தான் நான் உங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கேன். நானு உங்களுக்கு பிரச்சனை வர கூட நீங்க சொல்றீங்கன்னா அதை நீங்க யோசிக்கிறீங்க. இப்ப எனக்கு பிரச்சனை வந்தா நான் என்ன பண்றது? நான் உங்களுக்கு வேற எதுவுமே கேட்கல. நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து உங்களோட அண்ணன் எங்க கூட பிறந்த நீங்க வேற எதனா ஹெல்ப் கேளுங்க, நான் பண்றேன். ஆனா நீங்க இப்படி எல்லாம் சொன்னீங்கன்னா இப்ப நான் பிரச்சனை இல்ல மாட்டிப்பேன்ல. அது எனக்கு தேவையில்லாது. நான் பிரச்சனை இருந்து நான் வெளியே வரணும், எனக்கு அதுக்கான வழிதான் நான் பாப்பேன். அதுக்கு நானா பண்ண முடியும்? அதெல்லாம் பண்ண முடியாது. ஆனா நீங்க வந்து என்னோட அண்ணன் இவருன்னு சொல்லி ஒரு கையெழுத்து போடுறீங்க, போட்டு நீங்க பாடியை வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் எங்கேயா மார்ச்சூர்ல கொண்டு போய் நான் போய் கேஸ்ல மாட்டிப்பேன். நான் அப்ப போய் உங்களையும் கேஸ்ல நீங்க ஏன் மாட்ட போறீங்க? இப்ப அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்க தம்பி இல்லன்ட்டு எப்படி கண்டுபிடிப்பாங்க? நீங்க தான் பாடி வாங்கி என்கிட்ட கொடுத்துறீங்களா? எங்க கொண்டு போய் எரிச்சலாங்க வந்து பாத்துட்டாங்களேனா? அதான் நான் இன்னும் யாருக்கும் தெரியாது. நான் இப்ப போன் வந்து 10 நிமிஷம் தான் ஆகுது. அதுக்குள்ள நம்ம என்ன பண்றது? நம்ம சீக்கிரமா போய் வேலையை முடிச்சிருவோம்னா நீங்க ஏன் அடுத்த கட்டத்துக்கு நீங்க போறீங்க? நீங்க வேற எதுனா ஹெல்ப் கேளுங்க, நான் பண்றேன். என்ன நடுவுல மாட்டி விட்டுறீங்க. நான் வந்து கேக்குற ஹெல்ப்பே வந்து நீங்க பண்ண மாட்டேன்னு சொல்றீங்க. நான் வேற என்ன கேக்குறது உங்கள்ட்ட? இல்ல எரிக்கும் போது கொல்லி வைக்கிறீங்களா அவனுக்கு?
அது எப்படி நான் வைக்க முடியும்? யாரு என்னன்னே தெரியாது, நம்ம எப்படி நான் போய் கொல்லி வைக்க முடியும்? வேற ஹெல்ப்னா அப்புறம் அதையும் பண்ண மாட்டீங்களா நீங்க வாங்க என் கூட வந்து ஒரு கையெழுத்து மட்டும் போட்டு எங்க அண்ணன் தான் ஒரு வேலைக்காக அதை நான் நீங்க இப்படியே கூட இறக்கி விடுங்க, நான் அப்படியே இறங்கி போயிடுறேன். ஒரு நிமிஷம் இல்லை வண்டி ஓரம் கட்டுறேன். உங்களுக்கு இந்த சீரியஸ்னஸ் வந்து உங்களுக்கு புரியல. உங்களுக்கு இல்லண்ணா எனக்கு நீங்க எப்படி மாட்டுவீங்க? உங்களுக்கு யாரு என்ன பண்ண போறவங்கள? நான் தானா மாட்டுவேன். இப்ப சாட்சி கையெழுத்து போட்டீங்கன்னா நான் தானா மாட்டுவேன். சாட்சி கையெழுத்து போட சொல்லி உங்களா? ஆமா, நீங்க அவங்க தம்பியா நீங்க வந்து ஹாஸ்பிட்டல் உள்ள போறீங்க, போன உடனே சும்மா அப்படி நடந்துலாம் போக கூடாது. அண்ணா அப்படி அந்த மாதிரி அது பண்ணவே மாட்டேனா? ஆனா நீங்க அந்த மாதிரி போனீங்கன்னா தான் இப்ப நிஜமா தம்பி பழகுவான் அழுகுறான் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. இல்லண்ணா, அது நான் கேஸ்ல போய் மாட்டுற மாதிரி ஆயிட்டேனா நானு? நான் எப்படி மாட்டுவீங்க? இப்ப கண்டுபிடிச்சிருப்பாங்கல்லண்ணா. பைத்தியம் மாதிரி பேசாத, நான் கோவம் வந்துடும். நான் பைத்தியம் தானா? அதெல்லாம் பண்ண முடியாதுண்ணா. நீங்க இப்படியே கூட அப்படியே போயிடுறேன். நீங்க வந்து ஒழுங்கா வந்துட்டீங்க அப்படின்னா ஓகே, பிரச்சனை இல்ல. பாடி வாங்கி குத்தீங்கன்னா எங்க கொண்டு போய் எரிச்சிருவேன் நானு. அதை விட்டுட்டு நான் வரமாட்டேன், என்ன இங்கே இறக்கி விட்டுரு அந்த மாதிரி எல்லாம் பேசுனீங்கன்னு வச்சுக்கீங்கன்னா எனக்கு காண்டாகும். எனக்கு அப்புறம் உங்களுக்கு மேல சூடாகும் நானு. சூடாவீங்களா? ஆமா. சூடா என்ன பண்ணுவா? என்ன பண்ணுவோம்ல, நான் நல்லா பண்ணுவேன் நானு. இங்கே கார் வச்சிருவேன் நானு, கண்ணாடி எல்லாம் வச்சிருவேன் நானு. இப்ப நீ எனக்கு உதவி பண்ண போற, அதனாலதான் உனக்கு நான் பொறுமையா பேசிட்டு. உதவி வேற எதனா பண்ணலாம், இதெல்லாம் என்னால பண்ண முடியாது. எல்லாம் கொல்லி வை, இல்லாட்டி அதெல்லாம் பண்ண முடியாது. வேற என்னதான் பண்ணுவோம்? நீ எதுவுமே பண்ண முடியாது. எதுவுமே பண்ண உதவி தானே கேக்குறான். முடியாது, பண்ண முடியாது. உனக்கு வண்டி பண்ண முடியாது. உனக்கு லிஃப்ட் பண்ண முடியாது. லிஃப்ட் கொடுத்தனா இல்ல? நானு லிஃப்ட் கொடுத்தீங்க, நான் அப்படியே கூட இறங்கிக்கிறேன். நான் சொல்றது கேளு. நான் ஒரு ஃபர்ஸ்ட் தரேனா? நீ இங்க பாருண்ணா, நீ ஃபர்ஸ்ட் தரேனா? நான் கிளம்புறேன் நானு. ஃபர்ஸ்ட் தரேனா? நீ கேளு. நான் ஒரு நிமிஷம் தரையா நீ? நான் சொல்றது கேளுண்ணா. எல்லாம் சொன்னா அப்படியே கண்ணாடியில வச்சு இச்சிருவோம் உன்னை. இடிச்சிருவியா? ஆமா. இருண்ணா, நான் சொல்றது கேளுண்ணா. இருண்ணா, இப்ப நான் போன் பண்ணா வச்சுக்கேன், ஒரு நிமிஷம் கை வந்துருவாங்க. பாக்குறியா? இப்ப கை உண்ணா பயப்படாத. கை உண்ணா எதுவும் பண்ண முடியாது. நீ ஃபர்ஸ்ட் தரையா? நீ நான் திறக்கிறேன். கை நீ கை என்ன தர? கை என்ன தர? கை என்ன? கை வாங்குறா? கை வாங்குறா? கை வாங்குறா? நான் என் கூட வான்னு சொல்றேன். உன்ன வேற சொல்ல வர முடியாது. வர முடியாதா? வர முடியாது. சைன்ல போட முடியாது. நீ கொலைகேஸ் பண்ணிட்டு வருவா, நான் வந்து சைன் பண்ணணுமா? வரமாட்டேன். போ, இறங்கி போ. இறங்கு. நிஜமா யூடியூப் பிராங்க் நானா? நான் நம்ப மாட்டேன். ஆனா நிஜமா யூடியூப் பிராங்க். கேமரா வச்சிருந்தா கை இங்க பாருண்ணா. நல்லா கேமராவே காணோம். இங்க பாருண்ணா, தெரியுதுங்களா? நீலாம் ஒரு மனுஷனாயா? கோச்சிக்க பிராங்க் பண்றேன்னு பக்குன்னு ஆயிடுச்சு. சும்மா விளையாட்டு தானே பண்ண. கோச்சிக்க இதுதான் விளையாட்டா? ஒரு டெஸ்டுக்கு வந்து சைன் போட சொல்றீங்க? நான் கோச்சிக்க, நான் சும்மா விளையாட்டு தானே பண்ண. டென்ஷன் ஆகும். நான் உட்காரணும். நான் உட்கார மாட்டேன். ஃபர்ஸ்ட் நீ நான் திறக்கிறேன். உட்காரணா? நீ தூர தரேன். நான் திறக்கிறேன். உட்காரணா? கோச்சிக்க நான் கிளம்புறேன். நான் இங்கே போறேன். நான் திறக்கிறேன். இப்படியே விட்டுரு, நான் அப்படியே போறேன். நான் சொல்றது கேளுண்ணா. அதான் சும்மா சொன்னது, நான் இது நிஜமா இல்ல. நான் இங்கே போறேன். நான் சொல்றது கேளுண்ணா. கோச்சிக்க, நான் சும்மா விளையாட்டு தானே பண்ண. நீ ஃபர்ஸ்ட் தூர நான் திறக்கிறேன். சும்மா அங்க பாருண்ணா. ஆனா கொஞ்ச நேரத்துல எனக்கு படன்னு ஆச்சு. நீ வேணா தொட்டு பாருங்களா? சரி நான் கோச்சிக்கிறேண்ணா. நீ நான் சொல்றது கேளுண்ணா. இப்ப நீங்க தெரியாத இப்ப சண்டையா ஆயிடுச்சு பாருங்க. இப்ப நீங்க தெரியாத வண்டியில ஏறி வரீங்கல்ல, அந்த மாதிரி வரக்கூடாதுன்னு ஒரு அவேர்னஸ்க்காக சும்மா விளையாட்டு தான் பண்ணா. கோச்சிக்கு அதிகம் மன்னிச்சிருங்க, சரியா? சும்மா விளையாட்டு தான் பண்ண. ஓகே. நீ ஃபர்ஸ்ட் டோர் தரங்க. நான் திறக்கிறேன். நான் கோச்சிக்க. சரி, காமெடியா தானே இருக்கு. நல்லா இருக்குண்ணா. சூப்பரா பண்ணிருக்கீங்க. கோச்சிக்காதீங்க. ஓகே. தப்பா எடுத்துக்க. சும்மா அந்த மாதிரி விளையாட்டு தான் பண்றது எல்லாமே. ஓகே. நல்லா இருக்குண்ணா. நல்லா சூப்பரா பண்றீங்க. சரி, கோச்சிக்காதீங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. மன்னிச்சிருங்க, சரியா? சரி, இப்ப பாத்தீங்கல்ல, நம்ம வீடியோ தான். ஓகே. இந்த மாதிரி உங்க வீடியோ வந்து நான் யூடியூப்ல போட்டுக்கலாமா? போட்டுங்கண்ணா. மக்கள் நிறைய பேர் பாப்பாங்க. சம்பந்தம் உங்களுக்கு ஓகே தானே? ஓகேண்ணா. சரி, நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தமிழ் டாக்ஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.